வணக்கம். மாய்மாலம். மாய்மாலம் என்ற குணம் இயேசு கிறிஸ்து மிக கடுமையாக கண்டித்த விஷயம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு தடையாக இருப்பது இந்த மாய்மாலம். வேதபாரகத்தனம், பரிசேயத்தனம், இவையெல்லாம் நம்முடைய உற்பத்திகள், நம்முடைய கண்டுபிடிப்புகள். இவைகள் இன்று நம்மை அழிக்கின்றன. கிறிஸ்தவ ஜீவியத்தில் இவை பெரும் நோய். இந்த நோய் பிடித்தவன் பிழைக்கவே முடியாது. அவனால் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்தவே முடியாது. தேவனுக்கு பிரியமாக இருக்க ஒரு போதும் இந்த மாய்மாலம் இடம் கொடுக்காது. இந்த தன்மை அப்படி. இந்த மாய்மாலம் நம்மிடம் மட்டும் இருந்தால் போதும். நம்மை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் அது பரவி அவர்களையும் அழிக்கும். நம்மோடு பழகிற எல்லோரையும் இந்த மாய்மாலம் தொற்றும். இது கடுமையான வியாதியை உடைய யாருமே ஆபத்தானவன் தான். அவனோடு பழகுவதே ஆபத்து, அவனை நெருங்குவதே ஆபத்து. அவனால் போதிக்கப்படுகிற எல்லோருக்கும் இந்த மாய்மாலம் தொற்றும். இதிலிருந்து ஒருவனும் மீள முடியாது. இது பாட்டம்லெஸ் பிட், அவ்வளோ ஆழமான நரகத்திற்கு செல்கிற குழி. இதில் விழுந்தவனை காப்பாற்றுவது மிக கடினம். நான் உண்மையைத்தான் பேசுகிறேன், பயமுறுத்துவதின் நோக்கமல்ல. இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை, வாழ்க்கை அனுபவத்தை உங்களிடம் பேசுகிறேன். இந்த மாய்மாலம் எவ்வளவு ஆபத்து என்று உங்களுக்கு தெரியுமா? தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். நான் உன்னை இந்த பூமியிலே பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவன் எப்படி வாழ்ந்தான் என்றால் நம்மை போல சாதாரணமாகத்தான் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை முடிவோ ஆசீர்வாதமாக நாம் காண்கிற எதுவுமே இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவனுடைய ஸ்தானம் உயர்ந்து கொண்டே போய், அவனுடைய கீழ்ப்படுதல் பாடம் பெருகி கொண்டே போய், அதிலே பூர்ணப்பட்ட பின்பு அவன் வாழ்க்கை முடிகிறது. இன்று அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு சொன்னதை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் வெறும் வாய் சவடாலாகவே இருக்கின்றன. அநேக வாக்குத்தத்தங்களை படிக்கிறோம். அவை அதனுடைய ஆழம் மகா பெரியது. அவைகளை நாம் புரிந்து கொள்ளவும் இல்லை, வெறும் வார்த்தைகளாக படித்துவிட்டு போகிறோம். அவைகள் நம்மிடம் நிறைவேறவே இல்லை. இதைத்தான் நான் கேள்வியாக உங்கள் முன்னாடி வைக்கிறேன். தேவன் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறாமல் போகிறது? ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் நிறைவேறியது. அவனை போல விசுவாசிக்கிற யாருக்குமே அந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். அவனை போல விசுவாசிக்கிற யாருக்குமே அந்த வாக்குத்தத்தம் உரியது. ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உங்களுக்கும் உரியது. ஏன் நம்மிடம் நிறைவேற மாட்டேன் என்கிறது?
காணாமல் போகிறது. நமக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை. காரணம் மாய்மாலம். ஆபிரகாமிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் இருக்கிற ஒன்று. முழு கிறிஸ்தவமும் இந்த மாய்மாலம் என்ற நோய் பிடித்து வழி தெரியாமல் செத்து போகிறது இந்த மாய்மாலத்திலேயே. இதுதான் உண்மை. நாம் என்னதான் வேதம் படித்தாலும் 40 நாள் உபவாசம் இருந்தாலும் நம்முடைய குறை நமக்கு தெரியாத வரைக்கும் இதிலிருந்து நாம் விடுதலை ஆக முடியாது. நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? மாய்மாலத்திலிருந்து ஒருவனுக்கு உறுதியான நிச்சயமான விடுதலை வேண்டும். இதை இயேசு கிறிஸ்து தர முடியாது, தேவன் தர முடியாது. ஏனெனில் இவைகள் நாம உண்டாக்கி கொண்டவை. நாம் பாவத்தில் விழுந்தால் தேவன் நம்மை தூக்கி எடுத்து விடுவிக்கலாம். மாய்மாலத்தில் விழுந்தால் தேவன் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் தான் உணர்வடைந்து இது தப்பா இருக்கேன்னு உதறி போடணும். அவ்வளோதான் ஈஸி. இது எவ்வளவு தூரம் ஆபத்தான நோயோ அவ்வளவு தூரம் உணர்வுள்ளவனுக்கு எளிதாக பறந்துவிடும், அவனிடம் வராது. கேள்வி கேட்கிறவனுக்கு இந்த நோய் வரவே வராது. சிந்திக்கிறவனுக்கு இந்த நோய்க்கு அண்டவே அண்டாது. இது எவ்வளவு ஆபத்தோ அவ்வளவு தூரம் உணர்வுள்ளனால் இது அழிக்கப்படும். அவனிடம் மட்டுமல்ல, அவனை சார்ந்த அவன் பேசுகிறதை கேட்கிற எல்லோரிடமும் இந்த நோய் அழிக்கப்படும். இதற்கு மருந்து தேவையில்லை, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் தான் தேவை. நாம் சிந்திக்க இந்த நோய் காணாமல் போகும். நான் உங்களிடம் ஒன்று சொல்லட்டா? ஒரு கதை, இயேசு கிறிஸ்து சொன்ன கதை தான். ஒரு முதலாளி ஊர் பயணம் செல்கிறான். அவன் செல்லுகிற சமயத்திலே தன் வேலைக்காரர்களை அழைத்து ஒருவனிடம் 5 காசுகளை கொடுக்கிறான், மற்றவனிடம் 2 காசுகளை கொடுக்கிறான், ஒருவனிடம் 1 காசு கொடுக்கிறான். அவன் ஊருக்கு சென்று விட்டு திரும்பி வந்து அவர்களை பார்த்து விசாரிக்கிறான். நல்லா விசாரித்த பின்பு அதில் முதலாவது 5 காசு பெற்றவன் சொல்லுகிறான், உம்மிடம் வாங்கின 5 காசை வியாபாரத்தில் போட்டேன், மேற்கொண்டு 5 காசுகளை சம்பாதித்தேன், இதோ 10 காசுகள் என்று சொல்லுகிறான். அந்த முதலாளியும் நன்றாக செய்தாய் என்று அவனிடம் சந்தோஷப்படுகிறான். அடுத்தவன் 2 காசுகளை பெற்றேன், இதை வியாபாரத்தில் போட்டு மேலும் 2 காசுகளை சம்பாதித்தேன், இதோ நான் பெற்ற 2 காசுகளும் சம்பாதித்த 2 காசுகளும் என்று சொல்லுகிறான். அவனையும் பார்த்து முதலாளி சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிக்கிறான். நீயே வைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். 1 காசு பெற்றவனோ, நீர் இல்லாதவனிடத்திலிருந்து இருக்கிறதையும் எடுத்துக்கொள்கிறவர் என்று நான் கண்டேன். உமக்கு பயந்து, எப்படி உமக்கு பயந்து நீர் கொடுத்த காசை பத்திரமாக வைத்திருக்கிறேன், பூமி மண்ணிலே புதைத்து வைத்திருக்கிறேன், இதோ அந்த காசு என்று கொடுக்கிறான். அப்பொழுது முதலாளி என்ன சொல்லுவான்? உன் சோம்பேறித்தனத்தினாலே அல்லது உணவற்ற தன்மையினாலே வீணாக்கிவிட்டு என்னை குற்றம் சொல்கிறாயா என்று சொல்லி அவனிடம் இருக்கிற அந்த 1 காசையும் பிடுங்கி இருக்கிறவனுக்கு, சம்பாதித்த 5 காசு உள்ளவனுக்கு கொடுத்து விடுகிறான். இதை சொன்ன இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் நியதியை சொல்லுகிறார். உள்ளவன் எவனுக்கோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவனுக்கு அவனிடமிருந்து எடுத்து இல்லாதவனுக்கு கொடுப்பதுதான் நியாயம். ஆனால் இங்கு
அவர் சொல்லுகிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. உள்ளவனிடம் இருந்து எடுத்து கொடுக்காமல் உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதாங்க உண்மை. இப்படிதான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம மத்தியில் பவுலோ, பேதுருவோ, யோவானோ எழும்பாதது காரணம் நம்மிடத்துல இருக்கிற உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்பட்டு வெறுமனே நிற்கிறோம். அவங்களுக்கு உள்ளவனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மேலும் மேலும் கொடுத்து இன்னைக்கு 2000 வருடங்கள் ஆனாலும் பிரகாசிக்கிறாங்க. நாம பவுல மாதிரி மாற முடியாம போகிறதுக்கு நம்மகிட்ட இல்லை. என்னது இல்லை? உண்மை இல்லை. உண்மையும் உத்தமமும் தான் தேவனோட ராஜ்யத்துக்கு அடிப்படை. இது இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ வேணா ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவு வேணா வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்கள் எழுதி என்ன பண்ணாலும் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. பரலோக ராஜ்யம் உண்மையும் உத்தமும் இல்லாதவங்கிட்டேருந்து எடுத்துக்கொள்ளப்படும். உண்மையும் உத்தமும் உள்ளவங்களுக்கு இன்னும்னு அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். உங்களுக்கு விளங்குதா? இதுதாங்க உண்மை. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலாமல் போனாலும் சரி, உண்மை எடுக்கப்பட்ட பின்பு நம்மிடம் இருப்பது மாய்மாலம் மட்டுமே. அந்த மாய்மாலம் என்ன செய்யும்? எனக்கு இன்னும் வேதத்தை அறிஞ்சு வேத பாரதனம் நானாகவே ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். தேவ வார்த்தைகளுக்கு புது புது அர்த்தங்களை கொடுத்து நானும் கெட்டு போவேன், அவங்களையும் கெட்டுக்க வைப்பேன். இன்னும் எனக்கு புத்திக்கு தெரிஞ்சபடி கட்டுப்பாடுகளையும் நியமனங்களையும் கட்டளைகளையும் உண்டாக்கி, தேவ கட்டளைகள் போல மனுஷ கற்பனைகளை உண்டாக்கி நானும் கட்டுப்பாடாக வாழ்வேன். மற்றவங்களையும் அதை அவர்களுக்கு போதிப்பேன். இதன் பெயர் பரிசேயத்தனம். மாய்மாலம் தான் வேத பாரகத்தனத்துக்கும் பரிசேயத்தனத்துக்கும் ஆணிவேர். இதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா தானாகவே அவைகள்லாம் மறைஞ்சிடும். நம்மளுக்குள்ள எத்தனை பேர் பிரிவினைகள் இருக்கு அப்பா சொல்லி முடியாது. 2000க்கு மேலே இருக்கும். ஆளாளுக்கு ஒரு போதனை, ஆளாளுக்கு ஒரு கட்டுப்பாடு, ஆளாளுக்கு ஒரு ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற பலவித உபதேசங்கள். இவைகள் எப்படி வந்துச்சு? இவைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மாய்மாலம் தாங்க. இல்லாத ஒன்றை நான் இருக்கிற மாதிரி காண்பிக்கிறேன். ஜோமன் கூறாங்க. எப்படி அவங்களுக்குள்ள பரிஸ்தாவி வருதோம்? எப்படி பரிஸ்தாவி வந்தால் கூவா செய்வாங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ளேன்னா பரிஸ்தாவி இருந்தது. அவர் எங்கேயா கூவி இருக்கிறாரா? பரிஸ்தாவி இருந்தால் அவனுக்குள்ள தெளிந்த புத்தியும் தைரியமும் இருக்கும். தெளிந்த புத்தி, தைரியம், அன்பு தாங்க பரிஸ்தாவி ஒருத்தனுக்குள்ள இருக்குதா இல்லையான்றதுக்கான அடையாளம். அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லிட்டு அதை விடுங்க. அர்த்தமில்லாத வார்த்தைகள், தேவையில்லாம ஸ்தோத்திரம், அவசியம் இல்லாமல் அல்லேலூயா எல்லாம் மாய்மாலத்தினுடைய வெளிப்பாடு. நான் தேவ மனுஷன்னு தன்னை காண்பிச்சுக்கிறதுக்காக இவங்க செய்கிறாங்க. அல்லேலூயா கூவிட்டே. அப்படி ஏதாவது நிபந்தனை இருக்கா? அல்லேலூயா சொன்னால் தான் கடவுளுக்கு பிடிக்குமா? என்ன கோமாளித்தனம்! கிறிஸ்தவங்க பண்ணுற கோமாளித்தனத்துக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லை, தாங்க முடியாது. பரிஸ்தாவி வந்தால் அல்லேலூயா சொல்லுவார சரி, என்ன கூவிட்டே இருக்காங்க. பிரசங்கன்னு உட்காந்து கேட்டோன்னா தொலைஞ்சோம். எதையோ வளர்றதுட்டு அந்த பிரசங்கன்னு சொல்கிறது. வேதத்தை எடுத்து அது இதுன்னு சொல்லுவோம். ஜனங்க ஏன் தூங்குறாங்கன்னா அவங்க அர்த்தம் இல்லாமல் பேசுறதுனால தூங்குறாங்க. மாய்மாலம்
எங்கே உண்டாகுது? நாம் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுறதுன்ற அறிவு இல்லாதனால உண்டாகுது. நாம் ஒரு மதத்தை அதனுடைய பாரம்பரியத்தை பின்பற்றுறதுனால உண்டாகுது. பாரம்பரியங்கள் பொய்யானவை, ஒரு போலியான தோற்றத்தை நம்ம கொடுக்குது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு ஒரு போலியான தோற்றத்தை அது நமக்கு கொடுக்குது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு போவோம், தேவனை ஆராதிக்கிறோன்னு சொல்லுவோம், பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஏதோ பிரசங்கம் பண்ணுவாங்க, கேட்போம், காணிக்க போடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். இதன் பெயர் ஆராதனை. யாரையா சொன்ன அப்படி? தேவனை ஆராதிக்கிறது இப்படியா? பாட்டு பாடினா தேவனை ஆராதிக்கிறோமா? பிரசங்கம் கேட்டால் ஆராதிக்கிறோமா? காணிக்க கொடுத்துட்டோன்னா ஆராதிக்கிறோமா? இல்லையே. ஆராதனைன்றது என்னுடைய பர்சனாலிட்டியை, என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கறது. எனக்கு பெருசாகப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டுக்கு முன்னாடி தேவ சித்தத்தை கீழ்ப்படுத்துறது, என் சித்தத்தை விட்டு கொடுக்கறது, தேவன் எனக்கு என்ன சொன்னாலும் செய்கிறது, பிள்ளையை பலியிடுனாலும் பலியிடுறது. தேவன் ஆபிரகாம்கிட்ட நம்பி பேச முடிஞ்சது. அவன் நான் சொன்னால் செய்வான்றதுனால தான் தேவன் அப்படியெல்லாம் பேசுகிறாரு. நம்மகிட்ட பேச முடியுதா? அவர் என்னை பார்த்து இதை செய்யின்னு சொல்லியிருக்கிறாரா? ஆபிரகாம் பேசுன மாதிரி, மரியாள்கிட்ட பேசுன மாதிரி, கீதியோன்கிட்ட பேசுன மாதிரி, மோசேட்ட பேசுன மாதிரி இல்லை. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அவர் நம்மளை நம்பலை. Do you believe it? அவர் நம்மளை நம்பலை. ஆபிரகாமை நம்பி அவனை கூப்பிட்டுட்டு வர்றாரு, இது செய்ப்பான்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த உண்மையை அவர் பார்க்குறாரு. 5 காசு கொடுக்குற மாதிரி தான் அது. அவன் ஒன்று சொன்னால் அதுக்கு உண்மையாக இருக்கான். அடுத்தாப்புல ஒன்று சொல்கிறார், அதையும் செய்கிறான். அடுத்தாப்புல ஒன்று சொல்கிறார், அதையும் செய்கிறான். இப்படியே அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறதுனால அவங்க கூட இருந்து அவனை நடத்தினார், அவனை பூரணப்படுத்தினார். ஏன் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு? நாம் இந்த பாரம்பரியத்தை நம்புகிறோம். சபைக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், காலையில் இருந்துச்சா ஜெபம், நைட்டு படுப்போம் ஜெபம், இவனை ஆசீர்வதிங்க, அவனை ஆசீர்வதிங்க, இவனை ஆசீர்வதிங்க, இவனை பிடிங்க, இவனுக்கு உதவி செய்யுங்க, அவனை காப்பாற்றுங்க, இவனுக்கு நோய் இருக்குது, அவனுக்கு நோயிலேருந்து சுகமாக்குங்க. நிறைய ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார். அவர் எனக்கு பண்ண வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறார். அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு உறவு அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அங்கே வாக்கு தத்துவத்தை நம்ம பார்க்க முடியும். அது நமக்கு முன்னாடி நிற்கும். அது நிறைவேற்றுறதை தேவனை நிறைவேற்றுவார். அந்த உண்மை இருந்தால் தான் இங்கே உறவே உண்டாகும். மாயமெல்லாம் இருந்தால் உறவு உண்டாகாதுங்க. தேவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு உண்டாகணும். என்னோட பிள்ளைக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கு. அதுதான் என்ன என் பிள்ளைங்க நம்புது, அவங்கள நான் நம்புகிறேன். அப்போ தான் அங்கே உறவு வரும். நம்பிக்கை எதனால வரும்? உண்மையினால தாங்க வரும். என் பிள்ளைங்க நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாயமலம் பண்ணோம், எங்கள் உறவு காணாமல் போயிடும். உங்களுக்கு விளங்குதா? இதுதாங்க நடக்குது. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் உறவு காணாமல் போயிருக்கு. புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிடாதீங்க, சிந்திங்க. இயேசு கிறிஸ்து மாயமானத்தை கண்டித்தது போல இன்னைக்கு கண்டிக்கல யாரும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் தேவனை ஆராதிக்க முடியாது, சபைக்கு போயெல்லாம் தேவனை ஆராதிக்க முடியாது. அது போய் 2வது பணம் தேவனுக்கு எதுக்கு? கர்த்தருக்கு காசு எதுக்கு? அவர் வேணுமா? வேண்டாம்.
அவர் தாங்க நம்மளுக்கு காசு கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு காசு? ஊழியத்துக்கு காசு. ஊழியத்துக்கு எதுக்கு காசு? ஊழியத்துக்கு எதுக்கு பணம்? நாம மாய்மாலக்காரர்களை தான் ஆதரிக்கிறோம், ஊழியக்காரர்களை அல்ல. காசு கொடுத்து வேதபாரர்களாகவும் பரிசெயர்களாகவும் கொஞ்சம் தேவபக்தி உள்ள மனுஷனை மாற்றிடுறோம். இதுதாங்க உண்மை. தேவனுடைய ஊழியத்துக்கு காசு தேவையில்லை. அவசியமாக இருக்குமானா அவரே அதை கொடுத்துருவார். வேலைக்காரன் அவனுடைய கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். அது தேவன் எப்படி தரணும்னு அவருக்கு தெரியும். நாம காசு கொடுக்க வேண்டாம், காணிக்க கொடுக்க வேண்டாம். காணிக்க கர்த்தருக்கு அருவருப்புன்னு எபிரேயருக்கு நிறுவம் 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை சொல்லுது. அருவருப்பு. ஒரு முஸ்லீம்கிட்ட போய் பண்ணி கறியை கொடுங்க, அப்படித்தாங்க நீங்கள் காணிக்கை கொடுத்தா கர்த்தருக்கு இருக்கும். கிட்ட கூட வர மாட்டார், தொடக்கூட மாட்டார். காணிக்கை கொடுத்துட்டோன்னா கடவுளை பிரியப்படுத்திட்டோன்னு நினைக்கிறோம். இல்லை, கடவுளை ஏமாத்துறோம். அவரை ஏமாற முடியாது. அவர் ஊழியத்துக்கு காசு கேட்பது இல்லை. இயேசு கிறிஸ்து யாரிடமோ உண்டியல் கொடுக்கினது இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் யோசுவா அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் போது அந்த தேசத்து ஜனங்க, ஒரு பகுதி ஜனங்க என்ன செய்கிறாங்க, வேஷம் போட்டுக்கிட்டு வராங்க. வெகு தூரமாக நாங்கள் நடந்து உங்கள்கிட்ட சமாதானம் பண்ணிக்கிறதுக்காக வரோம் அப்படின்னு சொல்லி வேஷம் போட்டு ரொம்ப களைப்போடு வர மாதிரி காமிச்சிக்கிட்டு அவனுக்கு வேண்டிய பொருள்லாம் கொடுத்து, நீங்கள் என்னுடைய தேசத்தை அழிக்கக்கூடாது, நாங்கள் உங்களோட சமாதானமாக போயிடுறோம் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுறாங்க. யோசுவாவும் அவங்க மேலே இறக்கப்பட்டு உடன்படிக்கை பண்ணிடலாம். அப்புறம் கிட்டக்கு போனால் தான் அவங்களை தன்னை ஏமாற்றிருக்காங்கன்றது புரிஞ்சுது. புரியுதுங்களா? இதுதாங்க பணம். பணம் நம்முடைய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பணிஞ்சு நம்மகிட்ட அதனுடைய அவசியத்தை உணர்த்தும். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோன்னா நாளைக்கு நம்ம கழுத்தை பிடிச்சி கடிக்கும். விசுவாசத்தை கடித்து பிடிங்கி தூக்கி போட்டுட்டோம். இது தாங்க அந்த புறஜாதி ஜனங்க அவங்களுக்கு செஞ்சாங்க. புறஜாதி எல்லாத்தையும் அழித்து கொடுப்பான்னு சொன்னார். ஆனால் இவர் யோசுவா உங்களுக்கு இடம் கொடுத்தான். அந்த ஜனங்களோட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பழக்கத்தை இஸ்ரேல் ஜனங்க கற்றுக்கிட்டு நாசமாயிட்டாங்க. ஊழியத்துக்கு பணம் தேவையில்லை, ஊழியத்துக்கு பரிசுத்தம்தான் தேவை. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இதான் உண்மை. இதை மாற்ற முடியாது. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் இதை மாற்ற முடியாது. இன்னொரு உண்மையை சொல்கிறேன். தேவன் என்னிடம் ஊழியம் கேட்பது இல்லை. உண்மைங்க, தலையில் அடிச்சு சொல்கிறேன். இதுதான் உண்மை. தேவன் என்னிடம் ஜீவியத்தை தான் கேட்கிறார். 7 சபைக்கும் எழுதின கொண்டே ஒரு வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஊழியத்திலையா? ஜீவியத்தில். எதை ஜெயிக்கணும்? மாமிசத்தை ஜெயிக்கணும். உன் எதிரி யாரு? நீ தான் எதிரி. நான்ற அந்த குணம் தான் எதிரி. நம்ம அது மாம்சமாக இருக்குது. அதை பற்றி நான் விளக்கமாக நிறைய சொல்லியிருக்கேன். அதை அழிக்காத வரைக்கும் எனக்கு ஊழியம் கொடுக்கப்பட முடியாது. கொடுத்தாலும் ஆண்டவர் எடுத்துப்பார். அந்த கிருபை நம்ம உண்மையில் ஆத சமயத்தில் விலகிடும். நிறைய ஊழியக்காரங்களை ஆண்டவர் அழைச்சான்னு சொல்கிறாங்க. உண்மைதான், இருக்கலாம். ஆனால் அவங்க ஜீவியத்தை ஜெயிக்காததுனால அவங்ககிட்டேருந்து அந்த ஊழியம் எடுக்கப்பட்டாச்சு. ஆனால் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. சவுலை போல அவன் ராஜாவை நியமிக்கப்பட்டாங்க.
பட்டான். அவன்கிட்ட உண்மை இல்லைன்னும்போது தேவன் விலகிட்டாரு. ஆனால் அவன் சாகிற வரைக்கும் ராஜா தான். விளங்குதா? தேவன் அந்த வேலையை எடுத்துட மாட்டாரு. கிருபை விளக்கிடுவார். அவன்கிட்ட இருந்து ஜெயம் இல்லாத, வீணாக போன, பயனற்ற, ஜெயிக்க தெரியாத ஒரு பொம்மையாக தான் கடைசி வரைக்கும் இருந்தான். எப்படி தாங்க இன்னைய கிறிஸ்தவம் இருக்கு? இதுதாங்க உண்மை. நான் உண்மையை பேசுகிறேன். ஜெயிக்க ஜெயிக்க தானாகவே என்னை கொண்டு ஊழியம் நடக்கும். எனக்கு ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? நீ ஜனங்க பின்னாடி போகாத, சத்தியத்தை தேடு, ஜனங்க உன்னை தேடி வருவாங்கப்பா. இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. நான் சத்தியத்தை தேடுறேன், ஜனங்களை தேடுறது இல்லை. என்னுடைய வீடியோலாம் கேட்பாங்க, கேட்கல, அதை பற்றி எனக்கு அக்கறையே கிடையாது. காதலவன் கேட்கட்டும், நான் விட்டு விலகி போயிட்டே இருக்கேன். என்னுடைய ஜீவியத்தை தான் நான் பார்க்குறேன். நாம் எல்லோருமே உணர்வற்றவர்கள். எவ்வளவுதான் கேட்டாலும் அதை கொஞ்ச நாள் வச்சுருப்போம், அப்புறம் மறந்துடுவோம். புரியுதுங்களா? நம்மகிட்ட மாய்மாலம் எளிதாக பிடிச்சலாம். நம்ம பக்தி, நம்ம உணர்வு தேவனை உண்மையாக ஆரம்பத்தில் தேடி இருப்போம், உண்மையாக ஆண்டர்கிட்ட வந்திருப்போம், முழு மனசாக சத்தியத்தை ஏற்றிருப்போம். ஆனால் இன்றைக்கி ஏன் அப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுது. ஏன்னா மாய்மாலம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்தது. நம்ம ஜெபத்தில் மாய்மாலம் இருக்குது. நம்மளுடைய இருதயத்தினால செய்யப்படாத எதுவுமே மாய்மாலம் தாங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் பிரசங்கிக்கிறீங்களா? நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? ஊழியம் செய்கிறீங்களா? நீங்கள் என்ன செஞ்சாலும் அது இருதயத்திலேருந்து செய்யப்படுதா? தேவனை துதிக்கிறீங்களா? இருதயத்திலேருந்து துதிக்கிறீங்களா? 10 பேர் கூடி வர இடத்துல இருதயத்திலேருந்து துதிக்கிறது ரொம்ப 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 கம்மி. ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அழகாக பாடுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவேன் மொழிய, உண்மையாக பாடுறதுக்கு முயற்சி பண்ணது இல்லை. அங்கேயே மாயமாக வந்துடுது. அதனால தான் நான் பாட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதில்ல. சிந்திச்சு பாருங்க, எதெல்லாம் நீங்கள் 20 நாள் செய்யலையோ அதெல்லாம் விட்டுடுங்க. கடமைக்கு பைபிள் வாசிக்கிறது, ஏதாவது புரியலன்னா என்னத்தான் புரிஞ்சுக்க, அதையும் படிக்கணும். ஜெபம் பண்ணுறான், அவன் ஆசிரியர், இவன் ஆசிரியர், யாரையாவது ஆண்டவர் ஆசிரிச்சிருக்காரு நான் சொல்கிறதுனால? யாராவது ஒருத்தன் தாவீது மாதிரி, ஆபிரகாம் மாதிரி நான் ஜெபம் பண்ணதால வந்திருக்கிறானா? மாய்மாலம் இல்லை, இதெல்லாம் மாய்மாலம். ஏன் அப்படியே ஜெபிக்கணும்? உம்முடைய நாமத்தினால, இயேசு நாமத்தினால கேட்குறோம் பிதாவே. இயேசு நாமத்தினால நம்ம கேட்குறதெல்லாம் இயேசு ஆமேன்னு சொல்லுவாரா? அதான் இயேசு நாமத்தினால கேட்குறோன்றதுக்கு அர்த்தம். நான் பண்ணுகிற ஜபத்துக்கெல்லாம் என்னுடைய ஆசை, என்னுடைய இச்சை, அவனுடைய ஆசை, அவனுடைய கவலை, அவனுடைய ஏக்கம், அவனுடைய தாறுமாறான வாழ்க்கை, இத்தனையும் பற்றி நம்ம ஜெபிக்கிறோம். அவனை ஆசீர்வதின்னு கேட்குறோம், ஆசீர்வதிப்பாரா? அவனுக்காக இதை செய்யுங்கன்னு கேட்குறோம், செய்வாரா? அதான் நிச்சயம் இருக்கா? இயேசு நான் கேட்குற ஜபத்துக்கு பதில் ஆமைன்னு சொல்லுவாரா? இயேசு ஸ்தானத்திலேருந்து ஜெபிக்கிறோமா? அதான் அதுக்கு அர்த்தம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவேன்றதுக்கு அர்த்தம் அவருடைய ஸ்தானத்தில் அவர் என்ன இருந்தால் இந்த எப்படி ஜெபிப்பார் அப்படி ஜெபிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, எல்லாம் மாய்மாலம். முழு கிறிஸ்தவமும் மாய்மாலத்தினால சோரம் போயிருக்கு. இயேசு சொல்றார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க. இருக்கோமா? இல்லை. ஓசை இடுகிற கைத்தாளமாக இருக்கிறீங்கன்றாரு அவர். அது வேணா உண்மை. அன்பை நம்ம இன்னும் கற்றுக்கிடல. புதிய ஏற்பாடே அன்பு தான். அன்பை நமக்கு புரிஞ்சுக்கிடலை. அன்பு கற்றுக்காத வரைக்கும் நம்ம பரிசுத்தமாகலை. இதெல்லாம் அடிப்படை உண்மைகள். இதெல்லாம் நான் எப்படி பேசுகிறேன்? அந்த உண்மை எனக்கு கற்றுக் கொடுத்தது, அது சத்தியம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நாம் மாய்மாலத்துக்கு விரோதமாக நிற்கணும், ஒரு முடிவு எடுக்கணும்.
தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். ஏமாற்றக்கூடாது. யாரை? நம்மளை நாமளே. தேவனை ஏமாற்ற முடியாது. நம்ம பண்ணுற ஜபத்தினாலும் தேவனை ஏமாற்ற முடியாது. காணிக்கனால தேவனை ஏமாற்ற முடியாது. நம்ம கிறிஸ்துவை பின்பற்றலை, ஒரு பாரம்பரியத்தை தான் பின்பற்றுறோம், ஒரு மதத்தை தான் பின்பற்றுறோம். இயேசு கிறிஸ்துக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவ மதத்தை உண்டாக்கலை. இந்த பாரம்பரியம்லாம் அவருக்கு தெரியாது. நீ இங்கிலீஷில் ஜெபம் பண்ணால் தான் சிலருக்கு பிடிக்கும், இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணால் தான் பிடிக்கும் சிலருக்கு. அவருக்கு இங்கிலீஷே தெரியாது அவர் காலத்தில். உங்களுக்கு விளங்குதா? இதெல்லாம் மாய்மாலம். என்ன கடவுள்கிட்ட போய் லாங்குவேஜில் பெருமிதம். 4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுவார், இன்னொரு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். பரிசுத்தாவுக்கு இங்கிலீஷ் தான் தெரியுமா? தமிழ் தெரியாதா? அது ஏன்? உட்கார்ந்துருக்கவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷே தெரியாது. பிரசங்கம் பண்ணுறவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அதனால் அது இங்கிலீஷில் பேசுவார். இங்கிலீஷில் பேசினா ஞானமாக பேசுகிற மாதிரி, தமிழில் பேசினா அந்த ஞானம் இல்லை. இதெல்லாம் ஒரு மாய்மாலம். எவ்வளோ தூரம் கெடுத்து வச்சுருக்கோம். ஏன் இங்கிலீஷில் பேசணும்? கேட்குறவங்களுக்கும் தமிழ் தெரியும், பேசுகிறவங்களுக்கும் தமிழ் தெரியும். ஏன் இந்த கொடுமை? முழு கிறிஸ்தவம் தாறுமாறாக இருக்கு. உண்மை. நாம் சிந்திச்சோன்னா சபைக்கு போக மாட்டோம். நாம் இருதயத்தால் தேவனை ஆராதிக்கணும், இருதயத்தால் ஆண்டவருக்கு முன்னாடி நடக்கணும். ஆபிரகாம் மாதிரி சிம்பிள். பெரிய அறிவு லைஃப்லாம் இல்லைங்க. ஆண்டவன்கிட்ட கேட்குறது பெரிய அறிவுலாம் வேண்டாங்க. பெரிய அளவு பைபிள்லாம் அறிவு வேண்டாங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வசனத்தையும் நம்புங்க, அதை கையில் எடுத்துக்கிட்டு அதுபடி நடங்க, போதும். நிறையெல்லாம் கற்றுக்க வேண்டாம். எளிய குழந்தைத்தனம் போதும். நான் நீங்கள் சொன்னதை விசுவாசிக்க, அது மட்டும்தாங்க பைபிள் கேட்குது. வேறு எதுவுமே என்கிட்ட கேட்கலங்க. புதிய ஏற்பாடு முழுக்க விசுவாசம் தாங்க. வசனத்தை நம்புகிறேன், அது நிறைவேறும், நடக்கிறேன், முடிஞ்சு போச்சு. இப்படி தாங்க ஆபிரகாம் இருந்தான். ரொம்ப எளிமையான வழியை ரொம்ப கடுமையான வழியாக மாற்றிட்டாங்க, சிரமமான வழியாக மாற்றிட்டாங்க, புரியாத வழியாக மாற்றி வச்சுருக்காங்க, யாரும் நடக்க முடியாத வழியாக ஆக்கிட்டாங்க. ரொம்ப சிம்பிள். வசனத்தை படிக்கிறேன், எனக்கு என்ன சொல்லிருக்காரு அதை மட்டும் கற்றுக்கிறேன், அதை மட்டும் செய்கிறேன். ஏன்னா நான் எப்படிப்பட்டவன் அதை எனக்கு காண்பிக்குது. நான் மாம்சமானவன். சரி, அதை அழிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம் அதை நான் பார்க்குறேன். நீங்கள் அழிச்சிட்டீங்க, நீங்கள் நடத்துங்க. என்னோடய சேஷத்தை தானே விட்டு கொடுக்குறேன். விட்டு கொடுக்க மாம்சத்துக்கு இடமே இல்லை. நீங்கள் விரும்புகிறபடி என் வாழ்க்கையை நடத்துங்க. அப்படியே அவர் நடத்துகிறாரு, போதும். அவர் நம்மளை நடத்தினா போதும். சரியா? அவர் நடத்துகிறாரா, அது போதும். அவர் எனக்கு வழிகாட்டுறாரா, தேடுங்க. காட்டலைன்னா மாய்மலத்தை விடுங்க. உண்மையாக தேவனை தேடுங்க. காணிக்கலாம் கொடுக்காதீங்க, சபைக்கெல்லாம் போகாதீங்க. கிறிஸ்துவின் சபை அந்தரங்கமானது. நம்ம போகிற சபை கிறிஸ்துவின் சபையா? கிறிஸ்து தாலியாக இருக்கிற சபையா? இல்லை. அப்போ அது என்ன? போலி. தேவன் இருதயத்தை தான் பார்க்குறாரு. நம்ம சபை கூட வரும்போது ஒரு 10 பேர் கூடி வர இடத்துல இருதயத்துக்கு அங்கே வேலை இல்லைங்க. ஒரு ப்ரெசன்டேஷன் தாங்க. எல்லாமே என்டர்டெயின்மெண்ட், எல்லாமே ஒரு கன்வின்சிங்கான ஒரு பொழுதுபோக்கு ட்ராமா, பாட்டு, ஜபம், எல்லாமே ட்ராமா. ஊழியம் முழுக்க முழுக்க ட்ராமா. அது ஊழியம்தான். தேவன் என்னை பார்த்து இது செய்யின்னு சொல்லி நான் அதை செஞ்சால் அது பேர் ஊழியம். நானாகவே எடுத்துக்கிட்டு இது அது அப்படின்னு சொல்லி கடவுளுக்காக கர்த்தருக்காக இதை செய்வோன்னு சொல்லி நானாகவே செய்கிறதுக்கெல்லாம் ஊழியம் இல்லை.
ஆண்டவர் சொல்லாமலே செஞ்சால் அதுக்கு எப்படி தேவ ஊழியமாகும்? அதுக்கு எப்படி கடவுளை தேவனை பின்னாடி வைக்க நிப்பாட்ட முடியும்? எல்லாம் மாய்மாலம். தேவன் அங்கே நிற்கணும். தேவன் முகமுகமாக பார்க்கலாம் ஊழியத்தில். புரியுதுங்களா? மாய்மாலத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும். தேவன் என்னை நேசிக்கிறான்னு சொல்கிறது இல்லைங்க சாட்சி. தேவன் எனக்கு என்னெல்லாம் செஞ்சார், என் வீட்டில் எனக்கு வேலை, என்னோடய குடும்பம் எல்லாத்தையும் நேர்த்தியாக அமைச்சு கொடுக்குறாரு. உண்மைதான், விசேஷமான வகையில் என்னை நேசிக்கிறாரு. மற்றவங்களுக்கு செய்கிற மாதிரி செய்யலை, எனக்கு நல்லா செய்கிறாரு. ஆனால் இது இல்லை சாட்சி. நான் தேவனால் வாழ்ந்து பரிசுத்தமாகி நீதிமானாகி அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். மோசேக்கு கொடுக்குறாரு, இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறாரு, பவுலுக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும். தேவன்கிட்டேருந்து சாட்சி பெறதாங்க சாட்சி. மனுஷரால் வரக்கூடிய சாட்சியம் இல்லை. நானே என்னை குறித்து பேசுறது சாட்சி கிடையாது. எல்லாம் உண்மைங்க. மோசையை பார்த்து கர்த்தரை சொல்கிறாரு, தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ இன்று எனக்கு பயப்படுகிறேன் என்று கண்டேன். பா, இந்த மாதிரி எங்கேயுமே ஒரு சாட்சி நீங்கள் பார்க்க முடியாது. தேவன் ஒரு மனுஷனை கொடுத்து சாட்சி கொடுத்து பார்க்கறது ரொம்ப அபூர்வம். என்ன குறித்து தேவன் சாட்சி சொல்லுவார? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆபிரகாம் வாழ்ந்தது, பவுல் வாழ்ந்தது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது, யோவான் வாழ்ந்தது. நீங்களும் நானும் வாழும்படிக்கு தேவன் கிருபையே கொடுத்துருக்கிறேன். அது மண்ணுக்குள்ளே புதைச்சதுனால அது பயனற்றதாக கிடக்குது, வீணாக கிடக்குது. நம்ம ஏமாத்திக்கிறோம். தேவன் வாக்கு பண்ணதை நிறைவேற்றினாக்கத்தான் அது ஊழியம். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்ல, என்னுடைய ஊழியக்காரன் சொல்கிறார், என்னுடைய சிநேகிதன் சொல்கிறார். யோவை பார்த்து தேவன் கோவப்படுறார். அவனை பார்த்து சிநேகிதன் சொல்ல, ஊழியக்காரன்னு சொல்லலை. புரியுதுங்களா? ஏமாத்திக்கிறாருங்க. பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். தற்கால கிறிஸ்தவம் முழுக்க பொய்களால் நிறைஞ்சிருக்கு. அதை உடைச்சி போடணும், நிர்மூலகணும். தேவனுக்கு இதுக்கு கல்லுனாலையும் மோட்டார்னாலையும் கட்டப்பட்ட கட்டடம். ஆலயன்றது மனுஷால் கட்டப்படணும். மனுஷங்க தான், அவங்களுடைய இருதயம் தான் ஆலயம். இருதயம் இல்லையே இங்கே, கல்லு தாங்க இருக்கு. அங்கே இருதயம் அத்தனையும் புழுத்து போய் கிடக்கு. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அவங்க போலி ஆராதிக்கிறாங்க. அந்த சுவர்களை இடித்து பார்த்தா உள்ள அவ்வளோ அருவருப்பான மிருகங்களால் நிறைஞ்சிருக்கு. தீர்க்கதரிசனமாக அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. எங்கள் இருதயம் சுத்த இருதயம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். நான் பார்க்கலாம், இப்போ நான் பார்க்குறேன்னா அது எந்த வார்த்தை எனக்கு அனுபவமாக இருக்கா? பைபிள் பொய் சொல்லலை. நாம் தான் பொய்கள்னால ஏமாற்றிட்டு இருக்கோம். பாரம்பரியத்தை நம்புகிறோம், நம்ம வசனத்தை நம்பலை. ஒரு சர்ச்சில் போய் அவங்களோட பாரம்பரியத்தை உடைக்கிற மாதிரி நீங்கள் ரசிச்சா செம கோவம் வரும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க சத்தியத்தை உடைச்சி போட்டு நிற்கிறத காமிச்சா அது சர்வ ஆண்டவர் மன்னிப்பார். அவங்க அறியாமல் செய்கிறாங்க. பிரதர், சத்தியத்தை உடைக்கலாமா? அதை அறியாமல் செய்கிறாங்களாம். பாரம்பரியத்தை உடைச்சிட்டோம்னா அவங்க பாடுற பாட்டை நிப்பாட்டி தப்பாக ஏதாவது நம்ம பாடிட்டோம்னா அது செமக்கும். அவங்களுடைய சிஸ்டம் உடைக்கக்கூடாது. பாரம்பரியத்தை நீ உடைச்சி பாருங்கள், எவ்வளோ தூரம் சண்டை வருதுன்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைஞ்சாங்க பாரம்பரியத்தை உடைச்சதுனால. பாரம்பரியம் உடைக்கப்படணும், அப்போ தான் சத்தியம் வெளியில் வரணும். சத்தியம் இருந்ததுன்னா பாரம்பரியம் இருக்காது, பாரம்பரியம் இருந்ததுன்னா சத்தியம் இருக்காது. கிறிஸ்துவை எப்படி பின்பற்றணும்னு முதல்ல கற்றுக்கிடுங்க. இவ்வளோதான் சுருக்கமாக சொல்கிறேன்.
நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறேன், ஒரு சபையோ ஒரு மதத்தையோ அதனுடைய பாரம்பரியத்தையோ பின்பற்றல. இதில் நீங்கள் தெளிவாக இருங்க. நான் தெளிவாக இருக்கேன். இதை நீங்கள் கற்றுக்கிடுங்க. நான் ஆண்டுகிட்ட போகிறேனோ இல்லையோ அது 2ஆம் பட்சம். மாய்மாலம் பண்ண மாட்டேன். நான் இருதயத்தில் இருக்கிற வண்ணமாக தேவனுக்கு முன்னாடி நான் வருவேன். அவர் என்னை ஏற்றுக்கிறாரோ ஏற்றுக்கலையோ அது 2ஆம் பட்சம். நான் உண்மையாக அவருக்கு முன்னாடி நிற்பேன். என்னுடைய அந்தரங்கம் எப்போதுமே அவருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கணும். அவர் என்கிட்ட கொடுத்ததை நான் அப்போந்தான் 2 தனியாக, 100 தனியாக, 60 தனியாக, 30 தனியாக பெருக்கிக் கொள்ள முடியும். மாய்மாலம் பண்ணுறதுனால எதையுமே செய்ய முடியாது. அந்த நோய் உங்களை விட்டு விலகணும். நீங்கள் சிந்திக்கணும். அப்போ தான் அது விலகும். வேறு எந்த வகையிலையும் விலகாது. எல்லாத்தையும் உடைச்சி போடுங்க. புறம்பான ஒரு வாழ்க்கையை உடைச்சி போடுங்க. போலியான ஒரு வாழ்க்கையை உடைச்சி போடுங்க. ஜபம் உண்மையாக இருக்கணும். 10 பேர் முன்னாடி ஜபிக்க வேண்டாம். நான் அந்தரங்கத்தில் பண்ணுற ஜபம் உண்மையாக இருக்கணும். 2 வார்த்தை சொன்னாலும் அது உண்மையாக இருக்கணும். எதுலேயும் உண்மை இருக்கணுங்க. நான் எதை செஞ்சாலும் அதில் உண்மை இருக்கணும். கடமைக்காக, கட்டாயத்துக்காக, ஒரு பாரம்பரியத்துக்காக எதையும் செய்ய மாட்டேன். சரியா? ஜெபிக்க மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன். கடமைக்காக வேணாம். அதை புரிஞ்சிக்கணுன்றக்கா பைபிளை படிங்க, சரியாயிடும். புரியுதோ புரியலையோ அந்த கதையெல்லாம் அந்த ஓரளவு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாக்கா தேவன் என்னோட பேசுறதுக்கு உதவியாக இருக்கும். பைபிள் வாசிக்காதீங்கன்னு சொல்லலை, கடமைக்காக வாசிக்காதீங்க. அவையில் அடிப்படையாக எங்கெங்கே என்னென்ன நடந்தது அந்த ஹிஸ்டாரிக்கல் அறிவு எனக்கு தேவை. என்னென்ன போதிச்சிருக்கிறாரு அது புரியுதோ புரியலையோ அதை மட்டும் லேட்டாக தெரிஞ்ச அளவு புரிஞ்சிக்கலாம், மனசில் வச்சுக்கலாம். அதுக்கான அர்த்தத்தை தேவன் சொல்லி திரும்ப தரட்டும். நானாக பைபிளுக்கு அர்த்தம் கற்பிக்க மாட்டேன். தொலைஞ்சேன், அர்த்தம் கற்பித்தேன். தட் இஸ் எ டெலிகிராம் ஃப்ரம் தி ஹெல். அவ்வளோ நேரடியாக பாவி கூட ஆண்டவர் இறங்குவார். மாய்மாலக்காரனுக்கு இறங்க மாட்டேன். தேவசந்த புரட்டுறவனுக்கு இறங்கவே மாட்டேன். தூக்கி அடிப்பேன். அவன் நல்லா இருப்பான். நிறைய இந்த உலகத்தில் காணிக்கை அள்ளி வாங்கிடுவாங்க ஜனங்க, வசனத்தை எடுத்து பேசிட்டாக்கா. ஆனால் தேவனுடைய கோபத்திலேருந்து தப்ப முடியாதுங்க. வசனத்தை மாற்றாதீங்க, திரிக்காதீங்க. எதையுமே மனுஷரோட கட்டளைக்கு பயப்படாதீங்க, தூக்கி போடுங்க. பரிசேத்தனம் மனுஷருடைய கட்டளைகளால் உண்டானது, அது நமக்கு வேண்டாம். வேத பாரகத்தனம் வேண்டாம். அடிப்படையில் மாயமெல்லாம் எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது. இப்படி தாங்க நம்மளை தேவனுக்கு முன்னாடி சுத்திகரிச்சுக்கணும். இது ஒரு வகையான சுத்திகரிப்பு தான். போலியிலிருந்து நம்மளை சுத்திகரிச்சுக்கிறோம். மதங்கள்லேருந்து தேவன் உண்டாக்காத மதம் எனக்கு எதுக்குயா? கிறிஸ்தவ மதம். நீ மதம் மாறுன்னு சொல்ல, நான் மாற மாட்டேன். என் பேரை மாற்றுன்னு சொல்ல, மாற்ற மாட்டேன். அவர் ஆபிரகாம் பேரை தேவனே மாற்றுறாரு, அவரே என் பேரை மாற்றலாம். ரைட்டு, நான் என் பேரை மாற்றலாம். எந்த வித கட்டாயமும் இங்கே இல்லை. தேவன் என்னை பார்த்து பேசுகிற ஒன்றத்தை தான் நான் செய்யணும். அப்படி பேசியிருந்தானா செய்வோம். வசனத்தில் இருந்து எனக்கு ஏதாவது சுட்டி காமிச்சிருந்தானா அதை செய்வோம். சரியா? நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டியது. தேவன் நம்ம இந்த வகையில் சுத்திகரிக்க மாட்டார். என்னுடைய முருக குணம் போய் சொல்கிறது, மனுஷத்தன்மை எல்லாத்துலேருந்து தேவன் சுத்திகரிப்பார். மாய்மாலத்திலேருந்து நான் தான் என்னை சுத்திகரிச்சுக்கணும். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம், நிரந்தர ஒரு முடிவு. இனி என்னைக்குமே என்கிட்ட மாய்மாலம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேணும். கடமைகளால் இல்லையே சொல்லாதீங்க, கட்டாயத்துக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க. அவன் ஸ்தோத்திரம் அர்த்தமே இல்லாமல் ஸ்தோத்திரம் எதுக்கையா இது? ஸ்தோத்திரன்ற வார்த்தைக்கு நன்றின்ற ஒரே ஒரு அர்த்தம் தான். எத்தனை முறை ஒருத்தன்ற பார்த்து நன்றி சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம் என்ன இது ஸ்தோத்திரம்?
புரியல. எல்லா மாய்மாலத்தையும் உடைச்சு போடும். விளங்குதுங்களா? மாய்மாலத்திலேருந்து நீங்கள் வெளியில் வராத வரைக்கும் தேவன் உங்ககிட்ட செய்யக்கூடிய கிரியை ஒன்றுமே இல்லை. நீங்கள் வெளியில் வந்தால் தான் ஆண்டவர் உங்களை ரத்தம் சுத்த கழுவி சீழ பிதுக்கி எடுத்து காயங்களை கட்டி குணமாக்க முடியும். அது வரைக்கும் ரத்தமும் சீழும் நிறைஞ்ச புண்களால், வெந்த புண்களால் நிறைஞ்ச மனுஷங்களாக தான் நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கோம். பலவித பலகீனங்களோட நடமாடிக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழாமல் பலகீனத்தோட தடுமாற்றத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். இது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு விளங்குதா? காதுலன்னு கேட்க கிடக்கும். அவ்வளோதாங்க. நன்றி. வேற ரொம்ப சந்திக்கிறேன். வணக்கம்.